வணக்கம்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டா ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இந்த கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை பொரிச்சிடலாம். இந்த வெண்டைக்காய் பொரிச்சிட்டு அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி பாருங்கள். வெறுமனே 4 தக்காளி ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை பொரிச்சிட்டேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். தேவையான கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, இதுக்கு தேவையான கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிச்சிங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிடலாம். தேவையானாலும் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு. கரைச்சி வச்சுருக்கல அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள். நல்லா குழம்பு கொதிச்சு வதக்கி வச்ச வெண்டைக்காய் அதில் போட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் பாருங்கள். சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வதக்கி இது மாதிரி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக்